Hi guys, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா diuretics பார்க்க போறோம். It is one of the smallest chapter. Mostly ஒரு 15 மார்க் கேட்பாங்க இல்ல ஒரு 5 மார்க் கேட்பாங்க. கண்டிப்பா 2 or 3 MCQs கேட்பாங்க. First of all, diuretics னா it is a drug which increases the urine volume or urine flow rate. வந்து two types இருக்கு. இப்போ சப்போஸ் வந்து increase in sodium excretion ஆச்சுனா அதுக்கு பேர் வந்து natriuretics, increase in water excretion ஆச்சுனா அதுக்கு பேர் aquaretics. First of all, diuretics பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மல் physiology of nephron பார்ப்போம். நார்மலாக எந்தெந்த இடத்துல ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது சோடியம் வாட்டர் அதை பார்ப்போம். மொத்தம் 5 இடம் இருக்குது. பிசிடி ப்ராக்சிமல் கான்வலேட்டட் டியூபிள் டியூ டு த ஹெல்ப் ஆஃப் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. டிசெண்டிங் லிம்பில் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. லூப் ஆன் ஃபென்லியில் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. அண்ட் மெடுலா பார்ட் ஆஃப் தி அசெண்டிங் லிம்பில் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் மெடுலா ரீஜன் ஆஃப் தி திக் அசெண்டிங் லிம்பில் வந்து சோடியம் பொட்டாசியம் குளோரைன் சேனல் மூலமா சோடியம் பொட்டாசியம் குளோரைன் வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சோடியம் குளோரைட் சேனலில் மூலமாக சோடியம் குளோரைடு வந்து ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. கலெக்டிங் டெக்கில் சோடியம் வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆகி பொட்டாசியம் வந்து வெளியே தள்ளிடுது, யூரின் வெளியமாக எக்ஸ்க்ரீட் ஆகிடுது. டிஸ்டல் பார்ட் அதாவது மெடுலா பார்ட் ஆஃப் தி கலெக்டிங் டெக்கில் வாட்டர் வந்து ரீஅப்ஸ் ஆகுது. இந்த ஏரியாவில் வாட்டர் அண்ட் சோடியம் ரீஅப்ஸ் ஆகுது. இதெல்லாம் எப்படி தடுக்கலாம்? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டயூரிட்டிக்ஸ், எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், இதை வச்சு பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டயூரிட்டிக்ஸா பேஸ்ட் ஆன் த சைட் ஆஃப் ரீஅப்சார்ப்ஷனா. இந்த இடத்துல சோடியம் அண்ட் ஹைட்ரஜன் கார்பனேட் ரீஅப்சார்ப்ஸ் ஆகுது. எதனால்? கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் மூலமா. ஸோ அதை நம்ம இன்ஹிபிட் பண்ணுறோம். கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டர் கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டயூரிட்டிக்ஸா. செகண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஸ்மேட்டிக் டயூரிட்டிக்ஸா. இதெல்லாம் H2O வந்து ரீஅப்சார்ப்ஷனை தடுத்துரு டிசெண்டிங் லிம்பில். செகண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டயூரிட்டிக்ஸா. தேர்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டயூரிட்டிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் குளோரைன் டிரான்ஸ்போர்ட்டர் பிளாக்கர்ஸ் லூப் டயூரிட்டிக்ஸா. ஃபோர்த்து டயூரிட்டிக் பார்த்தீங்கன்னா தயாசைட் டயூரிட்டிக்ஸ். இது என்ன பண்ணுன்னா சோடியம் குளோரின் சேனலை வந்து பிளாக் பண்ணிடும். ஃபிஃப்த் டயூரிட்டிக்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரிட்டிக்ஸ் விச் பிளாக் தி சோடியம் அண்ட் பொட்டாசியம் சேனல்ஸா. தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி டயூரிட்டிக்ஸா. நம்ம ஒன்றா பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டயூரிட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டர். லாஸ்ட் லைனில் நான் என்ன சொல்லியிருப்பேன், கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்ன பண்ணும், சோடியமும் ஹைட்ரஜன் கார்பனேட்டும் ரீஅப்சார்ப்ஷனை தடுக்கிறது தான் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டர்ஸா. இப்போ வந்து அதோட ட்ரக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டாசோலமைட், மீத்தாசோலமைட், டைக்ளோர்ஃபினமைட். தீஸ் ஆர் த ட்ரக்ஸ் ஆஃப் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டர்ஸ். இந்த ட்ரக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சல்ஃபனமைட் டெரிவேட்டிவ்ஸ்ன்றாங்க. இது ஏன் சல்ஃபனமைட் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்கிறாங்கன்னா பிகாஸ் இட் காசஸ் சல்ஃபா லைக் அலர்ஜிஸா. அலர்ஜி அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆனாலும் சல்ஃபனமைட் டெரிவேட்டிவ்ஸ்ன்றோம். ஸோ இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டர் யூஸ் பண்ணுறதுலாம் நமக்கு என்ன யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிமோனிக் கேம் பிளான், GAME பிளான். G ஃபார் பார்த்தீங்கன்னா க்ளோகோமா கண்டிஷன். க்ளோகோமானா என்ன? இன்க்ரீஸ் இன் இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர்ஸ். ஸோ தட் அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக, இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர் குறைக்கிறதுக்காக நம்ம வந்து டயூரிட்டிக்ஸ் கொடுக்குறோம். அதனால அதில் இப்போ சப்போஸ் வாட்டர் ரொம்ப எக்ஸ்க்ரீட் ஆச்சுன்னா அங்கே வந்து அங்கே பிளட் வால்யூம் கம்மியாகும். ஸோ தட் இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர் கம்மியாகும். நம்ம க்ளோகோமா குடிக்கலாம். அதாவது என்ன ட்ரக்னா அசிட்டாசோலமைட் ஐவியில் கொடுப்போம். ஐவியில் ஏன் கொடுக்குறோம்? எமர்ஜென்சி கண்டிஷன். செகண்ட் A ஃபார் அல்கலினேஷன் ஆஃப் யூரின். அல்கலினேஷன் ஆஃப் யூரின் எது கொடுக்குறோன்னா இப்போ ஒரு பர்சன் வந்து அசிடிக் ட்ரக் எடுத்துக்கிட்டான். இப்போ அசிடிக் ட்ரக் எடுத்துனால யூரின் வந்து அல்கலைனாக இருக்குன்னா டக்குன்னு வாஷ் அவுட் பண்ணிடும், யூரின் மூலியமாக எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். ஸோ தட் வி கேன் சேவ் த பேஷன்ஸா. செகண்ட் யூசஸ் பார்த்தீங்கன்னா அசிடிக் ஸ்டோன்ஸா. இப்போ ஒரு பேஷனுக்கு லைக் யூரிக் ஸ்டோன்ஸ் அது மாதிரிலாம் இருக்குன்னா நம்ம வந்து அல்கலைன் பண்ணி யூரின் வந்து அல்கலைன் பண்ணிட்டோம்னா அந்த அசிடிக் ஸ்டோன் வந்து டக்குன்னு பிரேக் டவுன் ஆகி யூரினில் எக்ஸ்க்ரீட் ஆயிரும். இது ஒரே ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனில் கொடுக்கக்கூடாதுன்னா கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன்ஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து இந்த அசிட்டாசோலமைன் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. அவ்வளோதான். அடுத்து M ஃபார் மெட்டபாலிக் அசிடோசிஸ் இம்ப்ளேட்டா. இதோட மெயின் எது கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மவுண்டைன் சிக்னஸ்ன்ற பார்த்தீங்களா, இப்போ மலை ஏறும்போது இது வந்து கொடுப்பாங்க சில பேர்த்துக்கு அசிட்டாசோலமைன் கொடுப்பாங்க. இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா சப்போஸ் மலை ஏறப்போ நமக்கு ஹைப்போஆக்சியா நடக்கலாம். ஹைப்போஆக்சியானா அந்த மூச்சு திணறல். அப்போ வந்து ஹைப்பர் வென்டிலேஷன் மூச்சு இழுத்து விடும்போது நிறைய CO2 வாஷ் அவுட் ஆயிரும் நம்ம உடம்புலேருந்து. ஸோ தட் இட் இஸ் அன் அசிடிக் கேஸ். சரிங்களா? இப்போ நிறைய CO2 வெளியே போனால நம்ம உள்ள மீடியம், நம்ம உடம்புக்குள்ள என்ன மீடியம் நடக்கும், ரெஸ்பிரேட்டரி அல்கோலிசிஸ் மீடியம் போயிடும். இதனால் வந்து ப்ரீத்திங் ஸ்டாப் ஆயிரும், நம்ம வந்து அக்ரிகேட் ஆகி செத்து போயிடும். ஸோ தட் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா சப்போஸ் நம்ம உடம்புக்குள்ளே இப்போ ரெஸ்பிரேட்டரி அல்கோலிசிஸ் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம இந்த மெடிசன் கொடுக்குறீங்க. அசிட்டாசோலமைன் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த கார்பனேட் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து அல்கலைன். இது யூரின் வெளியே எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். ஸோ கார்பனேட் எல்லாமே யூரின் வெளியே எக்ஸ்க்ரீட் ஆச்சுன்னா பிளட்டில் H+ லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். அதை அசிடிக் மீடியம் கொண்டு வரும்.
இது அசிடிக். இது அசிட்டல்சோலமைன் ப்ரொடியூசஸ் அசிடிக் மீடியம். இது என்ன பண்ணுன்னா காம்பன்சேட் ஃபார் தி ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ். ஒரு அல்கலோசிஸ் ஒரு அசிடோசிஸ் ரெண்டுமே சேர்ந்து காம்பன்சேட் பண்ணி நமக்கு வந்து டெத்தை கொண்டு வராது. எங்கே மவுண்டைன் சிக்னஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு. அதனால தான் நம்ம அசிட்டோசோலமைன் வந்து மவுண்டைன் சிக்னஸ்க்கு போகிற பேஷண்ட் நம்ம கொடுப்போம். தீஸ் ஆர் த மெயின் யூசஸ். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆஃப் தி கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இனிபிட்டாஸா. ஃபோர்த் யூஸ் பார்த்தீங்கன்னா எபிலெப்சி. கேம் பிளான் ஈக்கு பார்த்தீங்கன்னா எபிலெப்சி கொடுப்பாங்க. ஃபிஃப்த் யூஸ் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் மசில் பேரலிசிஸ். நிறைய திடீர்னு மசில் பிடிச்சிட்டுன்றாங்க பார்த்தீங்கன்னா அது எதனால பார்த்தீங்கன்னா டியூ டு இன்க்ரீஸ் இன் பொட்டாசியம் இன் தி பிளட். அதனால நடக்குது. இது என்ன பண்ணுன்னா இது சிஏ அதாவது கால்சியம் அன்ஹைட்ரேஸ் இனிபிட்டர்ஸ் என்ன பண்ணுன்னா ஹைப்போகால்மிக் கண்டிஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். இது என்ன பண்ணும், பொட்டாசியமை நல்லா வெளியே தள்ளி விட்டுரும் யூரினில். ஸோ தட் பிளட்ல லெவல் பொட்டாசியம் கம்மியாக இருக்கும். அதனால இந்த மசில் பேரலிசிஸ் இதை குறைக்கும். தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் தி கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இனிபிட்டர். சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இனிபிட்டர்ஸ் பார்ப்போம். பேஸ் பேட் நிமோனிக்கா. பி ஃபார் போன் மாரோ சப்ரேஷன்ஸா விச் கேன் காசஸ் ஏப்ளாஸ்டிக் அனீமியா. ஏ ஃபார் அமோனியா ரிட்டன்ஷன்ஸா. இதை என்ன பண்ணால் அமோனியாவை ரிட்டர்ன் பண்ணிடும். இது வந்து எந்த கேஸில் கான்ட்ராண்டிகேட்டட் பார்த்தீங்கன்னா லிவர் டிசீஸ். ஒரு பேஷண்ட்டுக்கு லிவர் டிசீஸ் இருக்குது, அந்த டைமில் நீ இந்த ட்ரக் கொடுத்தனா உனக்கு வந்து இட் கேன் லீட்ஸ் டு ஹைப்பர் அமோனிக் என்செஃபலோபதி. இது எப்படி நடக்குது இப்போ சொல்லலாம், மெக்கானிசம் இருக்கா. சப்போஸ் மோஸ்ட்லி வந்து அமோனியா எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகும்னா அசிடிக் மீடியமில் மட்டும்தான் எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ தட் வந்து அந்த NH3 வந்து H+ கூட சேர்ந்துச்சுன்னா அமோனியாவாக வெளியே எக்ஸ்க்ரீட் ஆகும். இந்த இப்போ அசிடிக் மீடியமில் மட்டும்தான் எக்ஸ்க்ரீட் ஆகும். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், இந்த ட்ரக் என்ன பண்ணும், யூரினை பேசிக் மீடியம் அல்கலைன் மீடியமாக காமிக்கும். ஸோ தட் இந்த NH3 வந்து யூரின் வெளியே எக்ஸ்க்ரீட் ஆகாமல் பிளட்டில் ரீஅப்சார்ப் ஆகும். சரி, இது பிளட்டில் அப்சார்ப் ஆகிடுச்சு. சப்போஸ் வந்து லிவரில் இது போச்சுன்னா மெட்டபாலிசமாக யூரியாவாக போகும். சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு லிவர் இப்போ டிசீஸ் இருக்குது, லைக் சிரோசிஸ் இருக்குது, அப்போ அவனால் இதை மெட்டாபலைஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த NH3 இது வந்து பிரெயினுக்கு போய் நமக்கு வந்து என்செஃபலோபதி கண்டிஷன்ஸ் காஸ் பண்ணும். ஸோ தட் நம்ம என்ன சொல்லணும், இது வந்து அமோனியா மியூட்டேஷன் பண்ணும். இது எந்த டைமில் கொடுக்கக்கூடாது, லிவர் டிசீஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த அமோனியா கொடுக்கவே கூடாது. அந்த கண்டிஷன் நம்ம கொடுக்கக்கூடாது. இது கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இனிபிட்டர். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா S ஃபார் ஸ்டோன் ஃபார்மேஷன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். E ஃபார் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இன் பிளட்டா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹைட்ரஜன் கார்பனேட்டா டக்குன்னு ரொம்ப எக்ஸ்க்ரீட் பண்ணும், பொட்டாசியம் எக்ஸ்க்ரீட் பண்ணும், சோடியம் எக்ஸ்க்ரீட் பண்ணும். ஸோ தட் வந்து அதே மாதிரி பிளட்டில் H+ இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் இம்பேலன்ஸ் நடக்கும். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா பேரஸ்தீஷியா. சிக்ஸ்த்து பார்த்தா அலர்ஜி கொண்டு வரும். செவன்த் பார்த்தீங்கன்னா டயரியா கொண்டு வரும். நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டயயூரிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா லூப் டயயூரிட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லூப் டயயூரிட்டிக்ஸ் எங்கே இருக்கும் என்ன சொல்லியிருக்கேன், இட் வில் பிளாக் த சோடியம் பொட்டாசியம் 2-குளோரைன் சேனல்ஸா. இது எங்கே இருக்கும், மெடுலரி ரீஜன் ஆஃப் தி அசெண்டிங் லிம்பில் இருக்கும். ஸோ அங்கே வந்து இதை பிளாக் பண்ணி இது என்ன பண்ணும், சோடியம் ரிட்டன்ஷனை குறைச்சிரும். இது சோடியம் இந்த இடத்துல சோடியம் மட்டும் ரிட்டன்ஷன் ஆகுது. சம் அமௌண்ட் ஆஃப் இந்த சோடியம் வந்து வாட்டரை இழுத்துட்டு போயிடும். ஸோ அங்கே வாட்டர் ரிட்டன்ஷன் கம்மியாகுது. இது என்ன பண்ணும், என்னென்ன இதோட ஃபங்க்ஷன் என்ன, ஃபஸ்ட் வந்து இன்ஹிபிட் சோடியம் பொட்டாசியம் 2-குளோரைன் டிரான்ஸ்போர்ட்டர்ஸாக பிளாக் பண்ணிடுச்சு. ரெண்டாவது ரெடியூஸ் த மெடுலரி ஹைப்பர்-ஆஸ்மோலாரிட்டி. அதாவது என்ன ரெடியூஸ் என்ன பண்ணுது, ஹைப்பர் ஆஸ்மாலிட்டி ரெடியூஸ் பண்ணுது. அதாவது என்னென்னா இது என்ன மீனிங்னா, சோடியமோட ரிட்டன்ஷனு கம்மி, ரீஅப்சர்ப்ஷனு கம்மி போயிடுது. சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரிட்டன்ஷனு கம்மியாகுது. ஸோ இட் ரெடியூஸ் தி மெடுலரி ஹைப்பர் ஆஸ்மாலிட்டி, அது வந்து கம்மி பண்ணிடுது. இட் கேன் டியூ டு திஸ் இட் கேன் அபாலிஷ் த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். அதனால் வாட்டர் லாஸ், இதனால் வாட்டர் அமௌண்ட் ஆஃப் வந்து வெளியே வர முடியல. இந்த இடத்துல எஃபரண்ட்டை வந்து ரீஅப்சார்ப் பண்ண முடியல. நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இதில் யூரினில் போயிடுது, வாட்டர் லாஸ் ஆகுது. ஸோ இதோட லூப் டயயூரிட்டிக்ஸ் அனதரோட அட்வான்டேஜா. மூணாவது ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இட் கேன் இன்க்ரீஸ் த ப்ரோஸ்டாக்லாண்டின் சிந்தசிஸா. இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் சிந்தசிஸ் என்ன பண்ணும், விச் கேன் டைலேட் தி அஃபரண்ட் ஆர்ட்ரி. இதுதான் அஃபரண்ட் ஆர்ட்ரி, இது வந்து எஃபரண்ட் ஆர்ட்ரி. இந்த டைலேட் பண்ணால் நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர், நிறைய அமௌண்ட் ஆஃப் வந்து பிளட் வந்து இங்கே கலெக்ட் ஆகும். ஸோ தட் இன்க்ரீஸ் இன் ஜிஎஃப்ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யூரின் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ப்ரோஸ்டாக்லாண்டின் இன்க்ரீஸ் பண்ணும். மொத்தம் 3 ஃபங்க்ஷன், inhibit the sodium potassium chloride, அடுத்து வந்து reduce the medullary hyperosmolarity, it increase the prostaglandin synthesis. மொத்தம் 3 முடிஞ்சா. இப்போ வந்து ஒருத்தனுக்கு ரீனல் ஃபெயிலியர், அவனுக்கு ரீனல் ஃபெயிலியர்னா அவனுக்கு வந்து மோஸ்ட்லியே GFR கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்க பேஷனுக்கு வந்து நீ எந்த டயயூரிட்டிக்ஸ் யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா லூப் டயயூரிட்டிக்ஸ். இது முக்கியமான 1 மார்க், நீட் பீச்சில் இது மாதிரி தான் கேட்பாங்க. ஒருத்தனுக்கு ரீனல் ஃபெயிலியர் இருக்குது, அவனுக்கு எந்த டைப் ஆஃப் டயயூரிட்டிக்ஸ் கொடுப்பேன்னா லூப் டயயூரிட்டிக்ஸ். சரி, இப்போ வந்து ஆஸ்பிரின் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நீ இப்போ லூப் டயயூரிட்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு நீ ஆஸ்பிரின் யூஸ் பண்ணலாம், ஆஸ்பிரின் மாத்திரை எடுக்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. பிகாஸ் ஆஸ்பிரின் வந்து which can reduce the prostaglandin synthesis so that it can reduce the diuretic effect of loops. அதனால் வந்து இது வந்து இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். இது ஆஸ்பிரின் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் தி லூப் டயயூரிட்டிக்ஸ்ன்றாங்க. இதுவும் MCQ கொஷின் தான். சரி, வாட் ஆர் த ட்ரக்ஸ் ஆஃப் லூப் டயயூரிட்டிக்ஸ் பார்த்துடலாமா. மொத்தம் ஒரு 3 ட்ரக் இருக்குது.
மெர்சரைட் இட் இஸ் a mercury containing இது வந்து இப்போ வந்து பேன் பண்ணிட்டாங்க பிகாஸ் இட் இஸ் ஹைலி ஓட்டோடாக்சிசிட்டி, இட் கேன் காசஸ் பர்மனெண்ட் டெஃப்னஸ்ன்றாங்க. செகண்ட் வந்து இது சல்ஃபா கண்டெய்னிங் தான் ஃபியூரசமைட் டாசியமைடா, இது மோஸ்ட்லி தெரிஞ்சது, இது வந்து லெஸ் டாக்ஸிசிட்டி. யூசஸ் ஆஃப் லூப் டையூரெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன்ஸா, ஹைப்பர் டென்ஷனில் 2 இருக்குது, சிவியர் கண்டிஷன், நான் சிவியர் கண்டிஷன் இருக்குது. சிவியர் கண்டிஷன்னா 200/120 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது வந்து சிவியர் கண்டிஷன் வரும், அப்போ வந்து நம்ம லூப் டையூரெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். 160/100 இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் சிவியர் கண்டிஷன், அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், தயாசைட்ஸ் வருவோம். செகண்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, லூப் டையூரெட்டிக்ஸ் வந்து எல்லா அயான்ஸ் லாஸ் பண்ணும், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம். ஸோ தட் எந்தெந்த பேஷண்ட்டுக்குலாம் அந்த பொட்டாசியம் சோடியம்லாம் ஐயா இருக்கோ அந்த மாதிரி பேஷண்ட் நம்ம யூஸ் பண்ணோம், நம்ம அந்த அயான்ஸ் லெவலாக குறைச்சி விட்றோம். தேர்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா அக்யூட் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர் ஆர்எல்ஸ் அக்யூட் பல்மனரி எடிமா. இதெல்லாம் எப்போ கண்டிஷன், இதெல்லாம் எந்த கண்டிஷனில் வரும்னா இன்க்ரீஸிங் ஃப்ளூயிட் கண்டென்ட் இந்த பாடி. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரீட் பண்ணுறது வீனோ டைலேட்டர்ஸ் விச் ரெடியூசஸ் த ப்ரீலோட், அதாவது ஹார்ட் லெஃப்ட் வென்ட்ரிகலில் லோடு வந்து கம்மி பண்ணும், அப்போ வந்து ரெடியூசஸ் அ ப்ரீலோடா. அதுக்காக நம்ம என்ன கொடுக்கணும், லூப் டையூரெட்டிக்ஸ் கொடுப்போம். இந்த லூப் டையூரெட்டிக்ஸில் மொத்தம் 3 ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். ரெடியூசஸ் த prostaglandin synthesis, increase the prostaglandin synthesis, so that amount of வந்து யூரின் வந்து GFR இன்க்ரீஸ் ஆகும், amount of urine வந்து இன்க்ரீஸ் ஆகும், so that blood volume in the blood vessels கம்மி பண்ணும், so that it can give it can be a treatment of acute left ventricular failure. ஃபோர்த் யூஸ் பார்த்தீங்கன்னா ரெஃப்ராக்ட்ரி எடிமா. இப்போ நம்ம உடம்புல ஃப்ளூயிட் ஓவர்லோட் ஆச்சுன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம வந்து லூப் டையூரெட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். மொத்தம் 4 டைப். இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு இருக்காங்க. சப்போஸ் ஒரு பேஷண்ட் லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியராக இருக்கான், ஒரு பேஷண்ட் வந்து கிட்னி ஃபெயிலியராக இருக்கும், ஒரு பேஷண்ட் லிவர் ஃபெயிலியராக இருக்கும், ஒருத்தனுக்கு வந்து இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கா. இது வந்து ஒரு ஓவர்வியூ ஆஃப் ஆல் டையூரெட்டிக்ஸா, இதை காமனாக இப்போயே சொல்லிடுறேன். இப்போ சப்போஸ் ஒருத்தன் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கான், லெஃப்ட் வென்ட்ரிகல் ஃபெயிலியர், ரைட் வென்ட்ரிகல் ஃபெயிலியர், போத் ரெண்டுமே இருக்கலாம். அந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து லூப் டையூரெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், பிகாஸ் இட் கேன் இன்க்ரீஸ் த ப்ரோஸ்டாக்லாண்டின் சிந்தசிஸா. இப்போ ஒருத்தனுக்கு கிட்னி ஃபெயிலியராக இருக்கான், கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து லூப் டையூரெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், பிகாஸ் கிட்னி ஃபெயிலியர்னா GFR கம்மி பண்ணும். லூப் டையூரெட்டிக்ஸ் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், GFR இன்க்ரீஸ் பண்ணும், பிகாஸ் இட் கேன் இன்க்ரீஸ் தி ப்ரோஸ்டாக்லாண்டின் சிந்தசிஸா. ஸோ இந்த கண்டிஷனில் லூப் டையூரெட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ லிவர் ஃபெயிலியர் அசைட்டிஸ் நடக்கும், அந்த கண்டிஷனில் வந்து நம்ம ஸ்பைனோலாக்டன் nothing but potassium sparing, increase in potassium in blood level, so that it can be given in liver failure. இது ஏன் அப்படி கொடுக்குறோன்னா பின்னாடி வர லெசன்ஸில் சொல்கிறேன். அடுத்து இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சா என்ன பண்ணும், செரிப்ரல் எடிமா. அந்த கண்டிஷனை மேனிட்டால் தான் யூஸ் பண்ணுவோம். மேனிட்டால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் வாட்டர் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து மேனிட்டால் இஸ் நத்திங் பட் ஆஸ்மேட்டிக் டையூரெட்டிக்கா. இது வந்து வாட்டர் லெவலில் கம்மி பண்ணிடும், ஸோ தட் இட் கேன் டிக்ரீஸ் தி இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர்ஸா. இது வந்து ஒரு ஓவர்வியூ. மோஸ்ட்லி அடுத்த சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மொத்தம் 4 யூசஸ் பார்த்துருக்கோம் லூப் டையூரெட்டிக்ஸ். என்னென்ன பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அயான்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆனப்போ கண்டிஷன் யூஸ் பண்ணால் அக்யூட் லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு கொடுப்பாங்க. அடுத்து ரிஃப்ராக்ட்ரி எடிமா அந்த கண்டிஷன்ஸ்க்கு கொடுப்பாங்க. அடுத்து சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லூப் டையூரெட்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, இதே தான். இப்போ சப்போஸ் வந்து இப்போ இந்த அயான்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்க பேஷண்ட்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தோன்னா இப்போ சோடியம் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா அவன் ஹைப்போடென்ஷன் போகலாம். கால்சியம் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து GITயில் வந்து உங்களுக்கு வந்து மசில் கான்ட்ராக்ஷன் அதிகமாக நடக்கலாம். இப்போ சப்போஸ் பொட்டாசியம் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு வந்து மசில் வீக்னஸ் நடக்கலாம், விச் கேன் ஆல்சோ லீட் டு டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி. இந்த டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி வந்து சிவிஎஸ், அதாவது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இது ஏன் இங்கே பொட்டாசியம் கம்மியாக இருக்கிறது வந்து இன்க்ரீஸ் டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி நான் அப்போ அங்கே வரும்போது சொல்லித்தரேன் உங்களுக்கு. தீஸ் ஆர் த சைட் எஃபெக்ட்ஸா. மோஸ்ட்லி சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லூப் டையூரெட்டிக்ஸ் தயாரிக்கிறதுக்கு ஒன்றா தான் இருக்கும், எக்ஸப்ட் கால்சியம்ஸா. லூப் டையூரெட்டிக்ஸும் சரி, தயாசைட் டையூரெட்டிக்ஸும் சரி, எல்லாத்துக்குமே சேம் சைட் எஃபெக்ட்ஸ் தான், எக்ஸப்ட் கால்சியம்ஸா. லூப் டையூரெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா கால்சியம் என்ன சொல்லியிருக்கேன், நிறைய வந்து யூரினில் எக்ஸ்க்ரீட் ஆயிரும், ஆனால் அதனால பிளட்டில் கால்சியம்லும் கம்மியாயிரும், விச் கேன் காசஸ் ஹைப்போ கால்சியமியா கண்டிஷன்ஸ். ஆனால் தயாசிட் அப்படி கிடையாது. தயாசிட் என்ன பண்ணால் கால்சியம் வந்து நிறைய ரிட்டன்ஷன் பண்ணிடும், ஸோ தட் பிளட்டில் வந்து ஹைப்பர் கால்சியமிக் கண்டிஷன் கொண்டு போயிடும், யூரினில் வந்து கால்சியம் கம்மியாக போகும். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இன்கேஸ் இன் கால்சியமியா, அதாவது ஹைப்பர் கால்சியமியா பேஷண்ட்டுக்கு நீ என்ன டையூரெட்டிக் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் கொடுப்பேன் பார்த்தோன்னா லூப் டையூரெட்டிக்ஸ் தான் கொடுப்பேன். இதுவே ஒரு பேஷண்ட் வந்து ஆல்ரெடி கம்மியாக கால்சியம் இருக்குது, அவனுக்கு நீ எந்த டைப் ஆஃப் டையூரெட்டிக்ஸ் கொடுப்பேன்னு கேட்டால் தயாசைட்ஸ் தான் கொடுப்பேன். ஏன் தயாசைட்ஸ் வந்து கால்சியமும் ரிட்டர்ன் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் பிளட் வால்யூமும் கம்மி பண்ணும். ஸோ அவனுக்கு வந்து நம்ம வந்து தயாசைட்ஸ் தான் கொடுப்போம். இது வந்து MCQ பாயிண்ட் ஆஃப் கொஷின்ஸா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தயாசைட்ஸா. தயாசைடோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, இட் வில் இன்ஹிபிட் த சோடியம் குளோரைன் சிம்போட்டாஸா. அது எங்கே இருக்குது இந்த சோடியம் குளோரைன் சிம்போட்டாஸ், கார்டிகல் பார்ட் ஆஃப் தி அசெண்டிங் லிம்ப் அண்ட் ஆல்சோ இயர்லி பார்ட் ஆஃப் தி DCT. சரியா. இப்போ நம்ம பார்த்த எல்லா ட்ரக்குமே சல்ஃபா ட்ரக்ஸ். ஸோ தட் நீ காமன் சைட் எஃபெக்ட்ஸ் எது எழுதலாம், அலர்ஜி எழுதலாம். அடுத்து வந்து ஏப்ளாஸ்டிக் அனிமியா, இது ரெண்டுமே நீ வந்து காமன் சைட் எஃபெக்ட்ஸ் ஃபார் தி ஆல் தி டையூரெட்டிக்ஸா. சரி, ஓகே. வாட் ஆர் த ட்ரக்ஸ் ஆஃப் தயாசைட்ஸா? இந்த 3 ட்ரக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வேணாம். வாட் ஆர் த 3 ட்ரக்ஸ்? குளோர்தயாசைட், ஹைட்ரோக்ளோர்தயாசைட், பென்ட்ரோஃப்ளூமெத்தியாசைடா.
இது வந்து 3 ட்ரக் மட்டும் ஞாபகம் வச்சுக்க, ட்ரக்ஸ் ஆஃப் தயாசைட்ஸுக்கு. இப்போ வந்து நம்ம இந்த தயாசைட்ஸ் மட்டும் கொடுக்காம இப்போ தயாசைட்ஸ் மட்டும் கொடுக்காம லூப் டயரைட்டிக்ஸ் சேர்த்துக்கிட்டோம்னா இது வந்து சினர்ஜிசம் ஆக்டிவிட்டி பண்ணும். ஏன்னா இட் கேன் பி சீக்வன்ஷியல் ஆக்ஷன் தான். என்னென்னா இது வந்து ரொம்ப ஸ்பீடாக நிறைய அமௌண்ட் ஆஃப் பிளட் வால்யூமை கம்மி பண்ணிடும். ஸோ தட் இந்த அக்யூட் லெஃப்ட் வென்ட்ரிகல் ஃபெயிலியர்ஸ் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் தயாசைட்ஸ்? ஹைப்பர் டென்ஷன்ஸ். நான் ஆல்ரெடி போன ஸ்லைட்லேயே சொல்லியிருப்பேன். லூப் டயரைட்டிக்ஸ் வந்து சிவியர் ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தயாசைட்ஸ் வந்து மைல்ட் அண்ட் மாடரேட் ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. செகண்டா, தயாசைட் ப்ரிசர்வ்ஸ் கால்சியம்ஸா, அதாவது என்ன சொல்லியிருக்கேன், கால்சியம் ரிட்டன்ஷன் அதிகப்படுத்தும். இப்போ பிளட்டில் கால்சியம் அதிகப்படுத்துச்சுன்னா இது வந்து கால்சியம் வந்து போனில் டெபாசிட் பண்ணி இட் கேன் வில் இன்க்ரீஸ் த போன் மினரல் டென்சிட்டி ஸோ தட் இட் கேன் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ் இன் ஓல்ட் ஏஜ். ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீ ஏதாவது ஒரு டயபெட்டிக் யூஸ் பண்ணி ஆகணும்னா அவனுக்கு வந்து தயாசைட்ஸ் தான் கொடுக்கணும். சரியா? தயாசிட்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சோடியம் கால்சியம் எக்ஸ்சேஞ்சஸ். இந்த என்சிஎக்ஸ்னா சோடியம் கால்சியம் எக்ஸ்சேஞ்சஸ்பாங்க அந்த பைலேட்ரல் சைட் ஆஃப் தி டிஸ்டல் டிபியூல்ஸ். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் கால்சியம் பைலேட்ரல் என்ன பண்ணால் சோடியம் எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்டுரும், கால்சியம்ஸ் எல்லாத்தையும் உள்ளே தள்ளி விட்டுரும். ஸோ தட் உனக்கு வந்து கால்சியம் ரிட்டன்ஷன் அதிகமாக இருக்கும், சோடியமோட வெளியே அதாவது கால்சியம் ரிட்டன்ஷன் அதிகமாக இருக்கும், சோடியமும் யூரினில் வெளியே போயிடும். ஸோ தட் அங்கே வந்து ரிட்டன்ஷன் டிக்ரீஸ் இன் சோடியமாக. இது ரெண்டுமே நடக்கிறதுக்காக இது என்ன பண்ணும், இட் வில் இன்க்ரீஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் சோடியம் கால்சியம் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லை இட் இன்க்ரீஸ் பேராதைராய்டு ஆக்டிவிட்டி ஆகுனா சோடியம் கால்சியம் எக்ஸ்சேஞ்சஸ்ன்றாங்க. இது இன்னொரு யூஸ் ஆஃப் தயாசைட்ஸ். இன்னொரு யூஸ் பார்த்தீங்கன்னா தயாசைட் டயூரிட்டிக்ஸா. இது வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் நெஃப்ரோஜெனிக் டயாபெட்டிக் இன்சிபிடஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்கா. இது வந்து சம்டைம்ஸ் வந்து கிவ் ரீசனாக கேட்கலாம். ஒய் தயாசைட் டயூரிட்டிக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் நெஃப்ரோஜெனிக் டயாபெட்டிக் இன்சிபிடஸா. முதல்ல டயாபெட்டிக் இன்சிபிடஸ்னால் என்ன? டயபெட்டிக் இன்சிபிடஸ்னால் அங்கே வந்து ஏடிஹெச் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. ஃபஸ்ட் இதை பாருங்கள், அவனுக்கு வந்து ஏடிஹெச் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. ஸோ தட் யூரினில் வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் H2O வந்து யூரின் வழியாக போகுது. அங்கே வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் அதாவது கம்மி அமௌண்ட் ஆஃப் சோடியம் தான் போகுது, நிறைய அமௌண்ட் ஆஃப் H2O வெளியே போய் யூரின் வந்து டைல்யூட்டாக போகுது. அதனால பாசிட்டிவ் ஃப்ரீ வாட்டர் கிளியரன்ஸ் தெரியுது. சரிங்களா? இது நார்மல் பேஷண்ட் டயபெட்டிக் இன்சிபிடஸ் பேஷண்ட்ஸுக்கா. இப்போ அந்த பேஷண்ட் வந்து தயாசிட் மாத்திரை எடுக்கிறான். தயாசிட் மாத்திரை எடுக்கும் போது என்ன ஆகுது, இந்த தயாசிட் வந்து இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா ஆன்டி டையூரிட்டிக் எஃபெக்டாக ஆக்ட் ஆகுது. ஏன்னா இந்த தயாசிட் என்ன பண்ணுன்னா என்ன பண்ணும், சோடியமும் லாஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், யூரினில் வாட்டரையும் லாஸ் பண்ணும், இந்த சோடியம் நிறைய லாஸ் ஆகும். ஸோ தட் ஆஸ்மோலாரிட்டி வந்து அங்கே இன்க்ரீசஸ் ஆகும். அங்கே இப்போ இந்த இடத்துல 100 மாலிகுல் ஆஃப் வாட்டர் எக்ஸீட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல 50 மாலிகுல் ஆஃப் H2Oவும் 50 மாலிகுல் ஆஃப் அதாவது சோடியமும் இப்போ எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஸோ தட் இங்கே வந்து 50 அமௌண்ட் ஆஃப் H2O டிக்ரீஸ் ஆகுதுல, எக்ஸ்க்ரீஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே 50 அமௌண்ட் ஆஃப் சோடியம் ரிலீஸ் ஆகுது. ஸோ தட் இந்த சோடியம் ரிலீஸ் ஆகிறதுனால அங்கே வந்து டியூபுலோ குளோமுலார் ஃபீட்பேக் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகி ரெடியூசஸ் தி GFR. இந்த ரெடியூசஸ் GFR ஆகும்போது ரெடியூசஸ் தி யூரின் வால்யூம். ஸோ தட் அந்த பேஷண்ட் வந்து H2 நிறைய வெளியே போகாது. ஸோ இட் ஆக்ட் அஸ் ஆன்டி டையூரிட்டிக் எஃபெக்ட். புரியுதா? ஃபஸ்ட்டு முதல்ல தயசைட்ஸ்னாலே டயூரிட்டிக் தான் சொல்லியிருக்கோம். பட் இந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் இது வந்து ஆன்டி டயூரிட்டிக் எஃபெக்டாக யூஸ் பண்ணுது. ஏன்னா இது வெறும் டயபெட்டிக் இன்சிபிடஸ்னால் வெறும் வாட்டர் மட்டும் நிறையா ரிலீஸ் பண்ணி அவனுக்கு வந்து டயபெட்டிக் இன்சிபிடஸ்ன்றோம். இந்த இடத்துல நம்ம தயாசைட் யூஸ் பண்ணுறதுனால சோடியமும் ரிலீஸ் ஆகுது, வாட்டரும் ரிலீஸ் ஆகுது, ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் ரிலீஸ் ஆகிறதுனால அங்கே வந்து டியூபுலோ குளோமுலார் ஃபீட்பேக் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகி GFR கம்மியாகுது, அங்கே வால்யூம் கம்மியாகுது. ஸோ நிறைய அமௌண்ட் ஆஃப் H2O வந்து லாஸ் ஆகாது இந்த மாதிரி பேஷண்ட். ஸோ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான டாபிக். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரிட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணோம், விச் கேன் இன்ஹிபிட் த ஆல்டோஸ்டெரான் ஹார்மோன் அட் கால்டிக் டெக்டா. அதாவது கால்டிக் டெக்டும் சரி லேட் டிசிடியும் சரி ஆல்டோஸ்டெரான் ஹார்மோனை பிளாக் பண்ணி விட்டுரும். இது எப்படி பிளாக் பண்ணுதுன்னு பார்ப்போம். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து இதுதான் கலெக்டிங் டக்ட், இது வந்து பிளட் வெசல்ஸாக. இது நார்மலாக கலெக்டிங் டக்ட்குள்ளே இருக்கிறத செல் ஸ்ட்ரக்சர்ஸாக. இதில் வந்து செல் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா AR நத்திங் பட் ஆல்டோஸ்டிரான் ரிசப்டார். சரிங்களா? இது நத்திங் பட் ENaC சேனல்ஸ்னால் சோடியம் அப்சார்ப்ஷன் ஆகிற சேனல்ஸாக. இது வந்து எங்கே இருக்குது, கலெக்டிங் டக்ட்குள்ளே. இந்த ஆல்டோஸ்டிரான் ரிசப்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாக பிளட் வெசல்ஸில் ஆல்டோஸ்டிரான் வரும். இந்த ஆல்டோஸ்டிரான் வந்து பிளட் வெசல்ஸ்லேருந்து இந்த AR ஆல்டோஸ்டிரான் ரிசப்டார் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் உட்காந்து ஸ்டிமுலேட் பண்ணும். எதை ஸ்டிமுலேட் பண்ணும், ENaC சேனல் ஸ்டிமுலேட் பண்ணும். ENaC சேனல் ஸ்டிமுலேட் பண்ணி சோடியம் அப்சார்ப்ஷனை பண்ணி பிளட் வழியாக ரீஅப்சார்ப்ஷன் பண்ணி விட்டுரும். ஸோ தட் அங்கே வந்து டிக்ரீஸ் இன் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் சோடியம். இதுதான் ஆல்டோஸ்டிரானோட ஆக்டிவிட்டிஸாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பொட்டாசியம் டயூரிட்டிக்ஸ் இருக்குது, அது 2 குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு குரூப் ஆஃப் ட்ரக் என்ன பண்ணுன்னா இந்த ஆல்டோஸ்டிரான் ரிசப்டார் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் பிளாக் பண்ணும். செகண்ட் குரூப் ஆஃப் ட்ரக் என்ன பண்ணுன்னா இந்த ENaC சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதை டைரெக்டாக பிளாக் பண்ணும். இதுதான் 2 குரூப்ஸ் ஆஃப்
பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரிட்டிக்ஸ் என்னென்ன ரெண்டு ட்ரக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்டோஸ்டெரான் ரெசெப்டார் அகோனிஸ்ட் யார், ஆன்டோகோனிஸ்ட் யார், ஸ்பைனோலாக்டோன்ஸா. ஈனாக்கோட இனிபிட்டாஸ் யார், அமிலோரைட். இது 2 ட்ரக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ட்ரக்காக பார்த்துட்டு வரலாம். இது இருக்கிற இந்த 2 ட்ரக்குமே என்ன பண்ணுன்னா ஹைப்பர் கேல்மியா ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் நம்ம இப்போ பார்த்த எல்லா டயூரிட்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஹைப்போ கேல்மியா இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் இந்த 2 ட்ரக்குமே நம்ம கம்பைன் பண்ணி கொடுத்தா இந்த ஹைப்பர் கேல்மியா ஹைப்போ கேல்மியா கண்டிஷன்ஸ் நடக்காது. ஆல்டோஸ்டெரான் ரெசெப்டார் ஆன்டோகோனிஸ்ட், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மினரலோகார்டிகாய்டு ரெசெப்டார் ஆன்டோகோனிஸ்ட்ன்றாங்க. இந்த ஸ்பைரோலாக்டன் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஆல்டோஸ்டெரான் ரெசெப்டார் பிளாக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இட் ஆல்சோ பிளாக்ஸ் தி டெஸ்டோஸ்டெரான் ரெசெப்டார்ஸ். இதனால் என்ன நடக்குன்னா ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹிர்சுட்டிசமா இன் பிசிஓடி. அதை மேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும், என்ன கைனோகோமாஸ்டியா அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடும். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஸ்பைரோலாக்டான்? இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ப்ரைமரி ஹைப்பர் ஆல்டோஸ்டெரானிசம் இருக்கலாம், இல்லை செகண்டரி ஹைப்பர் ஆல்டோஸ்டெரானிசம் இருக்கலாம். ப்ரைமரியில் அவனுக்கு கான்ஸ்டிசிஸ் இருக்கும், செகண்டரியில் அவனுக்கு இன்க்ரீஸ் இன் ரா சிஸ்டம். அதனால ராஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹைப்பர் டென்ஷனாக, அதாவது blood volume increase ஆகும். ஸோ தட் ஹைப்பர் டென்ஷன் போகும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு நம்ம ஸ்பைரோலாக்டான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஸ்பைரோலாக்டான் வில் பிளாக் தி ஆல்டோஸ்டெரான் ரெசெப்டார். ஸோ தட் ஆல்டோஸ்டெரான் ஆக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ஈனாக் ரெசெப்டார் இனிபிட்டாஸா. ஈனாக் இனிபிட்டாஸ் என்னென்ன சொல்லியிருக்கேன், அமிலோரைட் மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த அமிலோரைட் என்னென்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் அ ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் லிட்டில் சிண்ட்ரோம் அண்ட் லித்தியம் டாக்ஸிசிட்டி. இந்த லிட்டில் சிண்ட்ரோம் லித்தியம் டாக்ஸிசிட்டி என்னன்னு சொல்கிறேன். லிட்டில் சிண்ட்ரோம்னா என்னென்னா, இட் இஸ் அ ஜெனட்டிக் டிஸார்டர். என்னென்னா இதை இப்போ சொல்லியிருக்கேன் பார்த்தியா, அங்கே ஈனாக் சேனல் ஒரே ஒரு ஈனாக் சேனல் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது எங்கள் கலெக்டிங் டெக்கில். இந்த மாதிரி இருக்கிற லிட்டில் சிண்ட்ரோம் இருக்க பேஷண்ட்டுக்கு ஈனாக் சேனல் நிறையா இருக்கும். ஸோ தட் சோடியம் அப்சார்ப்ஷன் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட் நம்ம என்ன கொடுப்போம்னா அமிலோரைடு கொடுப்போம். கம்பேர்ட் டு ஸ்பைனோலாக்டான் அமிலோரைடு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பிகாஸ் இட் வில் பிளாக் த சேனல்ஸாக. அதனால அமிலோரைடு லித்தியம் டாக்ஸிசிட்டிக்கு இதுதான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அமிலோரைடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லித்தியம் ரீஅப்சார்ப் த்ரூ தி ஈனாக் சேனல்ஸா. சரிங்களா, இந்த ஈனாக் சேனல்ஸ் மூலியமாக தான் லித்தியம் ரீஅப்சார்ப் ஆகுது. இந்த சேனலை பிளாக் பண்ணிட்டேன்னா லித்தியம் ரீஅப்சார்ப் ஆகாது. ஸோ தட் லித்தியம் டாக்ஸிசிட்டி குறைஞ்சிரும். இதை பிளாக் பண்ணுறது யார், அமிலோரைடு. ஸோ தட் இஸ் அ ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் தி லித்தியம் டாக்ஸிசிட்டி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்மாட்டிக் டயூரிட்டிக் பார்க்க போகிறோம். ஆஸ்மாட்டிக் டயூரிட்டிக் மொத்தம் 4 ட்ரக் இருக்குது. மிகு ஞாபகம் வச்சுக்கோங்க, மேனிடால், ஐசோசார்பைட், கிளிசரால், யூரியா. இந்த யூரியா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் மோஸ்ட்லி ஈஸியாக மறந்துடுவீங்க. பிகாஸ் யூரியா ஆஸ்மாட்டிக் டயூரிட்டிக்கான்னு தெரியாது. இது மோட் ஆஃப் ஆக்ஷன் 2 லெவல் இருக்குது. அட் பிளட் லெவல், அட் கிட்னி லெவல் இருக்குது. அட் பிளட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மேனிடால் என்ன பண்ணுன்னா பிளட்டில் போய் இதுதான் செல்லுன்னு வச்சுக்கோங்க. இந்த மேனிடால் பிளட் வெசல்ஸ்குள்ளே போயிடும். பிளட் வெசல்ஸில் போய் இங்கே பக்கத்தில் இருக்க செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்க H2O இல்லை CSFO இல்லை அக்வஸ் ஹியூமரோ ட்ரெயின் பண்ணிடும் பிளட் வெசல்ஸில். ஸோ தட் அங்கே செல்லில் டிக்ரீஸின்னா உங்களுக்கு ஃப்ளூயிடாக. அதனால உங்களுக்கு எந்தெந்த கண்டிஷன் அது யூஸ் பண்ணலாம், மேனிடால் இன்க்ரீஸ் த பிளாஸ்மா ஆஸ்மாலிட்டி அண்ட் வித்ரா த ஃப்ளூயிட் ஃப்ரம் தி செல்ஸ்ன்றாங்க. ஸோ இட் கேன் ரெடியூஸ் தி CSF ப்ரொடக்ஷன். CSF ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணிச்சுன்னா அங்கே இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ இட் இஸ் அ ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் செரிப்ரல் எடிமா. அது மட்டும் இட் கேன் ரெடியூஸ் த அக்வஸ் ப்ரொடக்ஷன். இது என்ன பண்ணும், அக்வஸ் ப்ரொடக்ஷன் கம்மியாக இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர் கம்மியாகுது. ஸோ இட் இஸ் அ ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் அக்யூட் கன்ஜஸ்டிவ் குளோகோமா கண்டிஷன்ஸாக. பட் சைட் எஃபெக்ட் இருக்குது. என்னதான் அது செல்ஸில் இருக்க பிளட் வச்சு H2O ஆர் CSF அக்வஸ் ஹியூமர் எடுத்தாலும் பிளட் வெசல்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த பிளட் வெசல்ஸில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பிளாஸ்மா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் ப்ரீலோட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால ப்ரீலோட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யாருக்கு கஷ்டம், ஹார்ட் ஃபெயில், கான்ட்ராண்டிகேட் ஹார்ட் ஃபெயிலியர், முக்கியமாக லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். அது கான்ட்ராண்டிகேட்டட். அன்னைக்கு இது ஒன்று. அட் கிட்னியில் இது மோட் ஆஃப் ஆக்ஷன் என்னென்னா, இந்த மேனிடால் போய் இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் லூப்லேயும் அசெண்டிங் லூப் கொஞ்சம், அதாவது மீடியல் பார்ட்டாக, அதாவது கார்டிக்கல் பார்ட் இருக்குது, மெடுலா பார்ட்டில் இருக்க 2 இடத்துல மட்டும் வாட்டர் ரிட்டன்ஷன் அப்சார்ப்ஷனை பிளாக் பண்ணி உங்களுக்கு இன்க்ரீஸ் டியூபுலர் ஆஸ்மாலிட்டி. ஸோ தட் அங்கே லாஸ் ஆஃப் ஆல் அயான்ஸ் வாட்டர் இன் தி யூரினா. அது மட்டும் இல்லாமல் மேனிட்டோட இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இது சிஸ்பிளாட்டின் டாக்ஸிசிட்டிக்கும் ட்ரக் ஆஃப் சாய்ஸ், லித்தியம் டாக்ஸிசிட்டிக்கும் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லித்தியம் டாக்ஸிசிட்டிக்கு என்ன ட்ரக் ஆஃப் சாய்ஸ், அமிலோரைடும் சொல்லியிருக்கேன். இப்போ இது கூட மேனிட்டாலும் யூஸ் பண்ணலாம். Mannitol is contraindicated in renal failure because mannitol எப்பயுமே excreted to the GFR தான். இப்போ அவனுக்கு ஏற்கனவே ரீனல் ஃபெயிலியர் கம்மியாக இருக்குது, லோ GFR. ஸோ இட் நாட் வில் பி ஃபில்டர், அதாவது ரிமைன்ஸ் இன் த பிளட். அதனால பிளாஸ்மா வால்யூமில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவன் இட் கேன் பி இன்க்ரீஸ் இன் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் கூட நடக்கலாம். அவ்வளோதான் மொத்தம் டயூரிட்டிக்ஸும். இட் இஸ் அ ஓவர்வியூ ஆஃப் டயூரிட்டிக் லெசன்ஸ். மொத்தமாக எல்லா டயூரிட்டிக்ஸும் கால்சியம் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டர்ஸ், லூப் டயூரிட்டிக், தயாசைடு அண்ட் பொட்டாசியம் ஸ்பேரிங்ஸா. தீஸ் ஆர் த ஓவர்வியூ ஆஃப் தி டயூரிட்டிக்ஸ் லெசன்ஸ். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படித்து பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. விச் ப்ரிசர்வ் கால்சியம், தயாசைடு டயூரிட்டிக்ஸ். விச் ப்ரிசர்வ் மெக்னீஷியம்னா அமிலோரைடு டயூரிட்டிக்ஸா. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.